அங்கே ஒரு 2 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. சாப்பாடு கொடுக்குவா? இவர் யாருன்னு தெரியுமா? பக்கத்தில் வச்சிடறேன் சாப்பாடு. இங்கே வச்சிருவா. இங்கே தான் தங்குறீங்களா நீங்கள்? ஆ, இங்கே தான் இருப்பீங்க ஒரே இடத்துல. ஸோ இவர் வந்து தூங்கிட்டு இருக்காரு. அதனால் அவருக்கு சாப்பாடு வந்து இங்கே வச்சாச்சு. இன்னும் நிறைய பேர் இருப்பாங்களா உள்ள? ஆ, சரி சரி, வரேன், போயிட்டு வரேன். இங்கேயும் சில பேர் தூங்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ அவங்களுக்கும் சாப்பாடு கொடுக்கணும். சாப்பிட்டீங்களா? இவர் வந்து தூங்கிட்டு இருக்காரு. இவர் பக்கத்தில் சாப்பாடு வச்சுட்டு போயிடலாம். எழுப்ப வேணாம், நல்லா தூங்கிட்டு இருக்காரு. சாப்பாடு மட்டும் வச்சுட்டு போயிடலாம். சாப்பாடு இருக்கேன், சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்களா? ஆல்ரெடி சாப்பாடு இருக்கு போலியே. காலி பண்ணுறீங்களே, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அங்கே ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு பாருங்க. அவருக்கு சாப்பாடு வேணுமான்னு கேட்கலாம். இவர் வந்து தூங்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நல்லா தூங்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஐயா சாப்பிட்டீங்களா? ஐயா சாப்பிட்டீங்களா? என்னங்க? நான் சாப்பிட்டேன் ஐயா. பரவாயில்ல பரவாயில்ல. டீ சாப்பிடுவீங்களா? சரி சரி. காலையிலேருந்து சாப்பிட்லையா இன்னும்? சரி சாப்பிடுங்க. பசியில் தான் படுத்துட்டு இருக்கீங்க. சரி வரேன் ஐயா. போயிட்டு வரேன். யாருக்காவது வந்து இந்த மாதிரி அன்னதானம் பண்ணணும், சாப்பாடு கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா ஸோ நீங்கள் தாராளமாக வந்து மெரினா பீச்சுக்கு வரலாம். ஸோ இங்கே மெரினா பீச்சில் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து தங்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து சாப்பிடாமலாம் இருக்காங்க. வேறு ஏதாவது ஊர்லேருந்து வேலை தேடி வந்தவங்க, ஸோ யாரும் இல்லாமல் வேறு ஊர்லேருந்து வந்துட்டவங்க, ஸோ நிறைய பேர் இங்கே வந்து இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இங்கே வந்தீங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், ஆனால் எங்கே கொடுக்கணும்னு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மெரினா பீச்சுக்கு வரலாம். ஸோ இங்கே நீங்கள் நிறைய பேரை வந்து பார்க்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் அவங்களுக்குலாம் சாப்பாடு வந்து இங்கே வந்து கொடுக்கலாம். ரொம்பவே புண்ணியமாக இருக்கும். அதனால் சாப்பாடு கொடுக்கணுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் எங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்க தேவையில்லை. ஸோ மெரினா பீச்சுக்கு வந்தீங்கனாலே வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து இங்கே இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் வந்து சாப்பாடு கொடுக்கலாம்.